இன்றைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து எந்தெந்த காயினை நீங்கள் சேர்த்து வச்சா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு இன்கம் ஒரு மில்லியனர் ஆகலாம்ன்ற அளவுக்கு சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து இன்னொரு காயினை பற்றி சொல்லியிருக்கேன். அந்த காயினையும் ஆல்ரெடி வாங்க சொல்லியிருக்கேன். அதான் இந்த பிட்டொரண்டன் காயின், BTTC என்ற. ஸோ இந்த காயின் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த காயின் நீங்கள் எவ்வளோ வாங்கி வச்சுக்கொண்டா உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு உதவுமன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதில் ப்ரைஸ் என்ன மாதிரி வர்ற சான்ஸ் இருக்குது, அது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குதுன்ற டீட்டெயில் தான் இப்போ பார்க்க போகிறோம். லாஸ்ட் 2-3 டேஸாக ஒழுங்காக வீடியோ போடல, சில ஒர்க்ஸாலையும் அடுத்து இப்போ ஒழுங்காக உங்களுக்கு ஒரு வீடியோ தரணுன்றதுக்காக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ இந்த காயின் டீட்டெயில் கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதால் இந்த வீடியோ தரேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்சால் உங்களால் ஒரு $5 $10 சரி இந்த காயினை வாங்கி வைங்க. வாங்கி வச்சிங்கன்னா சம்டைம் 2025 வரைக்கும் இந்த ப்ரைஸ் வந்து இப்போயே இந்த நேற்று இன்றைக்கெல்லாம் இந்த காயின் ப்ரைஸ் வந்து கூடியிருக்கு. ஃப்யூச்சரில் இன்னும் கூடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். எங்களோட வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், வீடியோக்கு வருவோம். முதலாவது நாங்கள் பார்க்க போகிற காயின் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டொரண்டன் காயின், BTTC என்று சொல்லுவாங்க. முதல் வந்து BTT என்று சொன்னவங்க, பிறகு வந்து சில 2 வருடங்களுக்கு முதல் பிறகு BTTC என்று மாற்றினாங்க, அதை மைக்ரேட் பண்ணாங்க. அதாவது முதல் வந்து ஒரு காயின் வச்சிருந்த ஆட்களுக்கு, BTT காயின் வச்சுருந்த ஆட்களுக்கு 1000 BTTC காயின் கொடுத்தாங்க. அப்படி 1000 காயின் கொடுத்தாக்கள் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து எவ்வளவுக்கு கூடியிருக்குண்டு, இங்கேருந்து இப்படியே கூட்டிகிட்டு போகுது காயின். ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் சார்ட்டை காட்டுன்னு பாருங்கள். மேலே இருந்து கீழே வந்தது. ஸோ வந்து இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் ஒன்று காய்கொண்டு இருக்குது. இது வந்து அடுத்த லெவலுக்கு போகுமென்று எதிர்பார்க்கப்படுது. இந்த காயின் வந்து உண்மையாக சொல்லணும்னா இந்தியன் ருப்பீஸுக்கு நெக்ஸ்ட் இயருக்குள்ளே 1 ருப்பீஸுக்கு போகுமென்றாங்க. இந்தியன் ருப்பீஸ் 1 ருப்பி ஏண்டா கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் ருப்பீஸுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணினோம்னா 2.5 மூன்று ரூபாய்க்கிட்ட வரும். ஒரு காயின் ப்ரைஸ் வந்து 12 வருஷத்தில் போகுமெண்டு. ஸோ இப்போ இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன். நீங்கள் இந்த ஒரு காயின் வாங்குறேன்னா உங்களுக்கு 0.5 தேவை. ஸோ இப்போ நான் ஒரு $10 வாங்குவோம்னு வச்சுக்கொள்வோம். ஸோ இப்போ $10 எனக்கு இந்த காயின் வாங்குறேன்டா கிட்டத்தட்ட நான் இதில் எவ்வளோ வாங்குவேன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 60 லட்சம் காயின் என்னால் வாங்கலும் இன்றைக்கு. ஸோ இப்போ $100 வாங்குறாங்கன்னு வைங்க. $100 வாங்கினா கிட்டத்தட்ட 6,33,00,000 காயின் என்னால் இன்றைக்கு வாங்கலும். ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒரு $10 இருக்குன்னா ஒரு 60 லட்சம் காயினை வாங்குங்க. இந்தியன் ருப்பீஸுக்கு 60 லட்சம் ரூபா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது 2025குள்ளே. வடை ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளும், சம்டைம் வரலாம், வராமல் போனாலும் எனக்கு இதில் ஒரு நட்டம் இல்லை, ஒரு $10 போடுறதில் நட்டம் இல்லைன்றார்கள். மட்டும் இந்த ஐடியாவை செஞ்சு பாருங்கள். ஒரு 2025 வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். 2025குள்ளே இந்தியன் ருப்பீஸுக்கு போகும்னு எதிர்பார்க்குறாங்க அந்தளவுக்கு. அப்படி பார்த்தா ஸ்ரீலங்கன் ருப்பீஸுக்கு கிட்டத்தட்ட 2.5 ரூபான்னு பார்த்தாலும் எங்களுக்கு 60 லட்சம் காயினுக்கு 1,20,00,000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. பட் இது வந்து நீங்கள் செய்ய வேண்டியது லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணணும். பைனான்ஸில் இந்த காயின் இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய எக்ஸ்சேஞ்சு 30 எக்ஸ்சேஞ்சு கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் காட்டுன்னு பாருங்கள். இது ட்ரோன் நெட்வொர்க்கில் ரன் ஆகுது. இதில் வந்து உங்களோட வெப்சைட், டெலிகிராமில் டீட்டெயிலெலாம் நீங்கள் இதில் பார்க்கலாம். மார்க்கெட்ன்றதை கிளிக் பண்ண மாட்டோம். காயின் மார்க்கெட் கேப்பில் பார்ப்போம். பாருங்கள், பைனான்ஸில் இருக்குது HTX, OKX, Gate.io, Kraken, KuCoin, Bybit, யூனிஸ்வாப்பில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அப்படி எல்லாம் பிட்மார்ட், இந்த ஃபேமஸானது எல்லாத்துலேயுமே இருக்குது, MEX. ஸோ இதில் என்னென்னா இது வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறதால எங்களுக்கு இது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஓகே, அதனால் இந்த காயினை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கொள்ள பாருங்கள். அடுத்தது இதில் ஆல் டைம் ஹை அதுகள டீட்டெயிலை பார்ப்போம். ஆல் டைம் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸுக்கு முதல் இதாக இருக்குது பாருங்கள். 5 தள்ளி 16.78. சரியா, 16.78. ஆல் டைம் ஹை வந்து இந்த இருக்குது. ஓகே, நான் மாறி சொல்லிட்டேன். லாஸ்ட் 24 ஹவர்ஸ் தான் நான் சொன்னது. 2 இயர்ஸுக்கு முதல் வந்து ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்குது பாருங்கள், இந்த இருக்குது 0.50 தள்ளி 30.54 இருக்குது. ஆல் டைம் லோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 தள்ளி
36.57 இருந்தது. ஸோ அப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா கூட இப்போயும் நல்ல ஒரு அமௌண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். அது 2023 அக்டோபரில் போயிருக்கு. ஆல் டைம் லோவுக்கு ஆல் டைம் ஹை 2022லேயே போயிருக்கு. இதில் டோட்டல் சப்ளை அதுகள் பார்த்தீங்கன்னா பல பில்லியனில் இதில் டோட்டல் சப்ளை இருக்குது. 990 பில்லியனுக்கிட்ட வருது. ஸோ பைனான்ஸில் வந்து வாங்குறண்டாலும் நீங்கள் ட்ரேடுக்குள்ளே போயிட்டு BTTC/USDT பேரில் பர்ச்சேஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட்டுன்றதை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு $10 கொடுக்குறீங்கன்றாலும் ஒரு $10 வாங்குறண்டாலும் வாங்கிக்கொள்ளலாம். இதை சார்ட்டை பார்ப்போம். பைனான்ஸில் உங்களுக்கு சார்ட்டை காட்டுறேன். ஸோ பைனான்ஸ் சார்ட்டை பார்த்துக்கோங்க. லாஸ்ட் 15 நிமிஷத்தில் இதில் மார்க்கெட் 1 ஹவர் சார்ட்டையும் காட்டுறேன் பாருங்கள். 1 ஹவரில் எவ்வளோது ஏறி இறங்கியிருக்கு. 4 ஹவர்ஸ் டே சார்ட்டில் பார்க்கலாம். இது டே சார்ட். அதே மாதிரி மந்த்லி சார்ட்டோட காட்டுறேன். ஸோ இந்த மந்த் வந்து இப்படி இருக்குது. இன்னும் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. போன மாதம் இங்கே வரைக்கும் போனது. ஸோ இன்னும் இது போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் தான் இருக்குது. என்ன நடக்குதுன்றதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் எப்படியெல்லாம் இந்த காயின் ஏறி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இது டவுனில் இருந்து இப்போ அப்பில் போகுது. ஸோ இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இதான். இந்த காயின் வந்து நீங்கள் எவ்வளோக்கு வாங்க போகிறீங்கன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஒரு $10 மினிமம் ஒரு $10 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60 லட்சம் காயின் வரும். அதுவே ஒரு $100 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 கோடி காயின் கிடைக்கும். ஸோ இலங்கை ருப்பீஸுக்கு ஒரு $2 இல்லை $1 பார்த்தாலே 60 லட்சம் காயினுக்கு 60 லட்சம் ரூபா வரும். $10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ போகும்னா ஒரு 3300லேருந்து 3500 தான் போகுது. அதுக்கு நீங்கள் வாங்கி வச்சிங்கண்டா எனக்கு தேவையில்லை, இந்த காசு போனால் பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறார்கள். அப்படி ஒரு காயினை தூக்கி வாங்கி ஹோல்ட் பண்ணி வைங்க. ஒரு 2 இயர்ஸுக்கு இல்லை 3 இயர்ஸுக்கோ ஹோல்ட் பண்ணுங்கள். அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு லாபம் தான். இடையில இது $10 வாங்கின காயின் $20 $25 வந்தோடனே விற்றீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் இல்லை. அதனால் லாங் டைமுக்கு இதை ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகே, லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணிவிட்டு இது $1 வந்தால் தான் நான் வாங்குவேன், விற்பேன். இல்லை சிலர் சொல்கிறாங்க $1 வர்றதெல்லாம் சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. ஓகே, அடுத்தது இதில் பேர்னிங் வந்து கூட்டினாங்க. இந்த காயினை வந்து பேர்ன் பண்ணுற அளவை கூட்டினாங்கன்றாலும் இந்த காயின் வந்து எங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் உண்டு தர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி தான் நாங்கள் பார்க்கணும். மிக மிக முக்கியம் வடியாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த காயின் வாங்கி வச்சா லாங் டேர்முக்கு தான் நீங்கள் வாங்கி வைங்க. ஷார்ட் டேர்முக்கு இப்போ நான் சொல்லிட்டேன்றதுக்காக சில பேர் வாங்கி வச்சு போட்டு உடனே எனக்கு கால் அடிக்காங்க ஒரு கிழமையில், என்ன பிரதர் இது இறங்கியிருக்கேன்ட்டு. அப்படியானாக்கள் தயவு செய்து வாங்காதீங்க. $10 போனால் பிரச்சனை இல்லைன்றார்கள். மட்டும் ஒரு $10க்கு நீங்கள் வாங்குங்கன்னா வாங்கி வைங்க. வாங்கி வச்சுட்டு லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணி $1 வந்தால் தான், இலங்கை ருப்பீஸுக்கு $1 இல்லை இந்தியா ருப்பீஸுக்கு $1 வந்தால் தான் நான் விற்பேன் என்றார்கள். மட்டும் அப்படியே வச்சுக்கொண்டுங்க. அதை வச்சுக்கொண்டு லாங் டேர்முக்கு பிறகு நீங்கள் சேல் பண்ணி எடுக்கலாம். ஸோ இப்படியான சில காயின்களை யூஸ் பண்ணி தான் நாங்கள் இப்போ இருக்கிற நிலையில் நாங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. முயற்சி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.